தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய தேர்தல் நடந்தாலும் அதிமுகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு என்பது வெடிக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சட்டமன்றத்திலேயே அந்த நேரடியான அந்த பிளவை பார்க்க முடிந்தது. சி.வி. சண்முகம் அதே போல எஸ்.பி. வேலுமணி தரப்பு நாங்கள் விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோங்கிற மைண்ட் செட்டில் இருப்பதாக தகவல். இந்த அதிமுகவுடைய இன்னொரு பிளவுக்கு யார் சார் காரணம்? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதோடைய பேக்ரவுண்டில் நடந்துச்சுங்கிற பின்னணியை பற்றி நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும். இல்லை, இன்று காலை தொலைக்காட்சிகளில் பார்த்த சி.வி. சண்முகம் அவர்களும் வேலுமணியும் நாங்கள் விஜய் கட்சிக்கு ஆளுகிற அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம். நாங்கள் விஜய் 2 கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சென்றிருந்தார். ஆமாம், ஆதரவு கேட்டார். திருமாவளவன்ட்ட ஆதரவு கேட்டார். ஐயூஎம்எல்கிட்ட கேட்டாங்க. கேட்டார். நேரடி ஆஃபீஸ்க்கு போனாங்க. அதிமுக எங்கேயாவது கேட்டிருக்காங்களா? இல்லை, கேட்கல சார். அப்புறம் எப்படி இவங்க ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாங்க? தாவேக்காலிருந்து ஒன்றா விஜய் பேசியிருக்கணும், அல்லது அவர் சார்பாக செகோட்டையனோ இல்லை அவர் அந்த ஆலோசகர் ஜானோ பேசியிருக்கணும். எங்கே பேசுனாங்க, எப்போ பேசுனாங்க? ஏதாவது அதிமுக தலைமை கழகத்துக்கு கடிதம் கொடுத்துருக்காங்களா? இல்லை யாராவது வந்து பார்த்து பேசியிருக்காங்களா? லீமன் ரோஸ் தான் சொன்னாங்க எடப்பாடியார் முதல்வர் ஆவார்னு சொன்னாங்க. ஆமாம். அப்போ இது எப்படி, எந்த அடிப்படையில் இவங்க இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை நீங்கள் தான் சொல்லணும். பத்திரிகையாளர், நீங்கள் ஊடகங்கள்ல எல்லாமே ஊடுருவி பார்த்துருப்பீங்க. இல்ல சார், எங்களை விட உங்களுக்கு நல்ல சோர்ஸ் இருக்கும். இல்ல தெரியல, நண்பர்கள் அது மாதிரி உங்களுக்கு நடந்த மாதிரி தெரியல. அப்ப ஓகே, ஆளுங்கட்சி பக்கம் நம்ம இருந்து, அதாவது இது சொல்லுவாங்கல்ல, என்ன அம்பேல் அப்படின்னு, எங்க மேல எது நடவடிக்கை எடுத்துடாதீங்க, நீங்க வேணாம், இதுக்கு மேல என்ன நான் அழுதுருவேன் அப்படிங்கிற மாதிரி, எங்க பக்கம் எதுவும் பாஞ்சிடாதீங்க, ஆதரவு வேணுமா கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரில தெரியுது. இது அவன் கேட்காமே நீங்க கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். ஓகே, இப்போ சப்போஸ் வேலுமணியை விஜய் சந்திச்சு ஆதரவு கேட்டிருக்காருங்க, இல்லை அதிமுக தலைமை கழகத்துக்கு வந்தாருங்க, எடப்பாடி இல்லை வேலுமணியை பார்த்து பேசினாருங்க அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. அது மாதிரிலாம் எதுவுமே தெரியலையே. இல்லை ஒரு கடிதம் அதிமுக தலைமை கழகத்துக்கு வந்திருக்குதுங்க, எடப்பாடி சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலைங்க, அதனால நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் வரல சார். குறிப்பாக இது எடப்பாடிக்கு வேலுமணி அவர்கள் வைக்கக்கூடிய நெருக்கடி செக்குன்னு நாம் எடுத்துக்கலாமா சார்? தொடர் தோல்விகளுக்கு காரணமாக எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பதவி விலகணும். தொடர் தோல்விக்கு காரணம் என்னன்னு அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க?